விசேஷித்த இந்த காலை ஆராதனையின் 6வது நாள். இந்த அதிகாலை நேரத்தில் தேவாவியானவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் இன்றும் மாறாதவராகவே இருக்கிறார். Thank you, Jesus. Hallelujah. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த காலை நேரத்திலும் தேவாவியானவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் கூடி வருவதற்கு தேவன் எங்களுக்கு தந்த இந்த பலத்திற்காக, இந்த சுகத்திற்காக, இந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். Thank you அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ நல்லவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீ கிருபை உள்ளவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே நன்றி, நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவர் நன்றி ஐயா, நன்றி குறைகளை தீர்ப்பவரே நன்றி, நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி, நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம். இந்த காலை நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. பெலனே கண்மலையே, பெலனே கண்மலையே, நன்றி ஐயா, நன்றி, நன்றி ஐயா. சொல்லுவோம் பெலனே கண்மலையே, எங்கள் கண்மலையே, நன்றி ஐயா. பெரியவரே
பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அதிகாலை நேரத்தில் உம்முடைய சமூகம் வருவது எவ்வளவு ஆனந்தம். நாமம் சொல்லி உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவது எவ்வளவு பேரின்பம். உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வமே, அரசாளும் தெய்வம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆர்வமாய் வந்திருப்பே. தேவன் நம் நடுவில் இருக்கிறார், அவர் எழுந்தருளி இருக்கிறார். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நினைவெல்லாம் நினைவெல்லாம் அறிபவரே நன்றி ஐயா. ஓ எங்கள் நினைவுகளை எல்லாம் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நிம்மதி தருபவரே. எங்க தனிப்பட்ட வாழ்வில், எங்க குடும்ப வாழ்க்கையில், நன்றி ஐயா. எங்க சபைகளுக்குள்ள, தேசங்களுக்குள்ள நிம்மதி தருபவரே நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி பாடி உள்ளம் அரசாளும் தெய்வம் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பாதம் ஆர்வமாய் வந்திருப்பே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்தி ஆனந்தம் ஆனந்தம் என் அருளாத சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே எங்கள் கவலைகளை மறக்க பண்ணுகிற தேவ பிரசன்னம், எங்கள் வலிகளை வேதனைகளை மறக்க பண்ணுகிற தேவ பிரசன்னம், எங்களை ஆற்றுகிற தேவ பிரசன்னம், எங்களை பலப்படுத்துகிற தேவ பிரசன்னம், எங்களுக்கு நம்பிக்கையை தருகிற தேவ பிரசன்னம். மீண்டும் ஒரு விஷயமே பேரானந்தம் அருணாதர் சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே. உம் சமூகம் எவ்வளவு ஆனந்தம். உம் திருப்பிரசன்னம் எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொள்ளுகிற பரிகாரம் உம் திருப்பிரசன்னமே. இந்த காலை நேரத்திலும் அந்த பிரசன்னத்தினால் நீர் எங்களை ஆட்கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆளுகை செய்யும், மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். தேவனை மகிமைப்படுத்தி பாடி தேவனை
ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெரிந்த பாடல் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் ஆக்குகின்றார். ஓஹோ வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குகின்ற. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. இந்த காலை நேரத்தில் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் சொல்லுங்க பலன் குறைவதில்லை ஆண்டவரே. ஓடினாலும் நடந்தாலும் பலன்
கர்த்தர் செய்த நன்மைகளை நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி வாழ்நாளெல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகள் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வெறுங்கையாய் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகேல் எல்லோகேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்தாயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல. உம்தாயை என்னை கைவிடல. வெறும் கையால் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் வெறும் கையாய் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக உடன்படிக்கை உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து நான் இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. ஓ ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கேல் எல்லோக்கேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். ஓ ஏல் எல்லோகேல் எல்லோக்கேல் உம்மை துதிப்பேனே. உம்மை துதிப்பேனே. எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஓ வெறுமையாயிருந்த எங்களை எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோகே உயர்த்தினீர். எல்லோக்கே நாங்கள் இழந்திட்ட யாவையும் எங்களுக்கு திரும்ப தருகிறீர். எல்லோக்கேல் எல்லோக்கேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேனே. எல்லோகே ஓரா வாரா ராரா ராரா சந்தர போரா சொல்லி
எல்லோக்கேல் எல்லோக்கேல் உம்மை துதிப்பேன். ஓ வேண்டினோரெல்லாம் வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை சந்தித்து நமக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாகினரை சுதந்திரமாய் தந்தீர். பரதேசியாகினரை சுதந்திரமாய் மாற்றி எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் வரை என் ஜீவன் ஓஹோ சுவாசம் ஒளியும் வரை ஆராதிப்பே உம்மையே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க உம்மையே ஆராதிப்பே உம்மையே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஓ உம்மையே உம்மையே ஆராதிப்பே. நல்ல கைகளை தட்டி ஒரு 2 நிமிடம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஓ நல்ல நல்ல விடுதலையோடு 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 இந்த நாளுக்குரிய பலத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தினில் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை
கேரூபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேரூபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. We worship Jesus. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு. ஆராதனை We worship you, Lord. ஆராதனை ஆராதனை. ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவும் மாணவரே, என் வாழ்விலே ஆதியும் அந்தமும் மாணவரே. அல்பா ஒமேகாவும் மாணவரே. ஆராதனை உமக்கு. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. பரிசுத்தரே, சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் நடுவில் பரிசுத்தரே, சிங்காசனத்தில் அமருகிறவர். பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு. ஆராதனை 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 உமக்கு. ஆராதனை 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 உமக்கு. ஆராதனை ஆராதனை உமக்கு சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை இந்த காலை நேரத்தில் ஆராதனை பரலோக மகிமை, ஆராதனை பரலோக பிரசன்னம். ஆராதனை ஓஹோ ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா வீடுகளுக்குள் தேவ மகிமை. ரே 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 கதரமனே. பிரசன்னத்தினால, உங்க மகிமையினால,
உங்க வல்லமையினாலே இந்த அதிகாலை நேரத்திலே ஒவ்வொருவரை நிரப்புவீராக, ஒவ்வொரு வீடுகளை நிரப்புவீராக. அல்லேலூயா பலவீனங்கள் மறைகிறது. வழி திறக்கிறது. சில கல்லுகள் புரட்டப்படுகிறது. மகிமை மகிமை மகிமை, ஒப்பிட முடியாத மகிமை, அளவிட முடியாத மகிமை. ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பின மகிமை, மேகத்திலே காணப்பட்ட மகிமை, மலையின் மேல் காணப்பட்ட மகிமை, வாசஸ்தலத்தை நிரப்பின மகிமை. இந்த காலை நேரத்தில் உன்மேலே அந்த மகிமை. ஒரு மகிமையின் மேகம் இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்தின் நடுவிலே நிழலிட்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஒரு மகிமை உங்கள் மேல, உங்கள் மேல, உங்கள் மேல மகிமை மகிமை. சில வேதனைகள், வலிகள், பலவீனங்கள் மறைகிறது, 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 மறைகிறது. Yes. Rakatara bakatara. Riba kaloro rabana she. Jesus. Rabakalala ribalagadana. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் நிலை. நம்புறவங்க சொல்லுங்க, வானம் பூமி, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னை குறித்து சொன்ன வார்த்தைகள், உம் வார்த்தை எங்கள் குடும்பத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள், எங்கள் சபையை குறித்து சொன்ன வார்த்தைகள் மறைந்து போ. விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. Lift up his name. உன்னதங்களில் உயர்ந்திருக்கிற நாமம். இயேசுப்பா, உங்க மகிமைக்காக நன்றி, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. ஒரு தெய்வீக அசைவாடுதலை நான் பார்க்கிறேன், ஒரு தெய்வீக ஊடுருவதை நான் பார்க்கிறேன். சில ஊனுகளையும் கணுக்களையும் சில எலும்புகளுக்குள்ளால் அந்த வல்லமை அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. ஆறாவது நாளில் அவர் எல்லாவற்றை உண்டாக்கினார். எல்லா சிருஷ்டிப்புகளும் நிறைவேறி முடிந்தன. உனக்கானவைகளை கர்த்தர் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ பிரசன்னம். உனக்கான வழிகளை நான் ஆயத்தப்படுத்தி விட்டேன். உனக்காக யாவை செய்து முடித்து விட்டேன். Yes.
முடிந்தது. நீ சுதந்தரிக்க வேண்டிய நேரம், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம், அது உன் கைகளுக்கு வர வேண்டிய நேரம், உன் கண்களை பார்க்க வேண்டிய நேரம், உன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய நேரம். ஆலயம் முழுவதும் ஒரு புகை காடாய் மாறுகிறது. ஆலயம் முழுவதும் ஒரு புகை காடாய் மாறுகிறது. Jesus, yes. Rakamana Shabala, Riantana Managalarabo, Rigetere Makatalara. Amen. தேவ பிரசன்னத்தை இந்த காலை நேரத்திலே அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், உனக்காய் நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். உனக்கான வழிகள் திறக்கப்பட்டாயிற்று. உனக்கான சிருஷ்டிப்புகள் சிருஷ்டிக்கப்பட்டாயிற்று. Yes, yes, yes. விடுதலையோட 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 பாபா மாமா காபாலா காட்டாலா ராபா. Oh, Jesus, 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 Jesus. Glorious presence. Mighty, 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 mighty. Glory. ஒரு அக்கினி மயமான தேவ மகிமை. ரீமா காக்கா சலரா ரீமா மமனஷே சிலருடைய வழிகளை கர்த்தர் மாற்றுகிறார். பிள்ளையாமை சந்தித்து அவனுடைய வழியை மாற்றின தேவன். அந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு இந்த காலை நேரத்தில் தேவாவியானவருடைய பிரசன்னம், தேவாவியானவருடைய மகிமை, தேவாவியானவருடைய ஊடுருவுதல், தேவாவியானவருடைய அசைவாடுதல். ஆமென். தேவாவியானவர் சில வீடுகளுக்குள் ஊடுருவுகிறார். அந்த வீடு முழுவதும், அந்த வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினால். ஹல்லேலூயா.
கடைசியா எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். Thank you. Hallelujah. Hallelujah. ஆமென். நல்ல கைகளை தட்டி தலைக்கு மேலே கரங்களை உயர்த்தி தட்டி உன்னதங்களில் இருக்கிற உன்னதமானவருக்கு எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லா மகிமை எமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரும். சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். தேவ பிரசன்னத்துக்குள் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும், நேரலையில் இணைந்திருக்க தேவ பிள்ளைகள், சபையின் விசுவாச குடும்பங்கள், நேசிக்கிறவர்கள், ஆமேன், பல தேசங்களிலும் இருந்து எங்களோடு கூட இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். சங்கீதம் நாம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 50:24. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயம் சந்திப்பார். போதும். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயம் சந்திப்பார். தேவனுடைய நிச்சயித்த சந்திப்புகள் நமக்கு உண்டாகும்படிக்கு நாம் தேவ சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே வந்து நிற்கிறோம். கர்த்தர் நம்மை சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள், அனுபவிக்கிறீர்கள்? ஏதோ ஒன்று மறைவிடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒன்று என் எதிர்காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒன்று அஸ்திபாரங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை சந்திக்கிற தேவன். சங்கீதம் 59வது சங்கீதம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சங்கீதம் 59:10 வாசிக்கும் போது, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். ஹல்லேலூயா. அப்போ சந்திக்கிறவர் வெறுமையாய் நம்மை சந்திப்பது இல்லை. ஆமென். ஒரு சராசரி மனிதர்களாகிய நாம் நேசிக்க ஒரு குடும்பத்தை சந்திக்க போகும்போது, அல்லாவிட்டால் பல நாட்களுக்கு பிறகு நமக்கு அறிமுகமான ஒரு நபரையோ ஒரு குடும்பத்தையோ அல்லாவிட்டால் ஒரு பிள்ளையை யாரையோ ஒருவரை சந்திக்க போகும்போது நாம் வெறுமையாய் போவது இல்லை. ரொம்ப நாள் கழித்து போகிறேன், ரொம்ப வருஷம் கழித்து பார்க்க போகிறேன், ரொம்ப நாட்களுக்கு பிறகு நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க போகிறோம். எனவே அவன் மறக்க முடியாத ஒரு கிஃப்டை, அவன் எதிர்பார்க்காத ஒரு பரிசை, அவன் எதிர்பார்த்திராத ஒரு நன்மையோடு கூட நான் அவரை சந்தித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். வானங்களையும் பூமியை உண்டாக்கின தேவன் ஒரு மனிதனை சந்திக்க வரும்போது அவர் வெறுமையாய் சந்திப்பதில்லை. பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தை சந்திக்க வரும்போது அவர் வெறுமையாய் சந்திக்க வரவில்லை, விலையேற பெற்ற ரட்சிப்போடு கூட சந்தித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்ற வெளிச்சத்தோடு கூட சந்தித்தார். இந்த காலை நேரத்திலே என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். இருதயத்தில் கை வச்சு ஒரு 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். ஆமென். தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 31:16. நீர் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையினாலே என்னை ரட்சி. அப்போ
கிருபையினாலே என்னை சந்திக்கிறவர், தம்முடைய கிருபையினால் என்னை சந்திக்கிறவர், அந்த கிருபையினாலே என்ன வருகிறது? அவர் கிருபையோடு கூட என்னை சந்திக்கும் போது, கிருபையோடு கூட என் வீட்டை சந்திக்கும் போது, கிருபையோடு கூட என் வாழ்க்கையை சந்திக்கும் போது, ஆமென், ரட்சிப்பு வருகிறது. அல்லேலூயா. சகேயு ஆண்டவராகிய இயேசுவை சந்திக்கும்படி முயற்சிக்கிறான், கேள்விப்படுகிறான். இப்படி நஸ்ரேனாகிய இயேசு என்கிற ஒருவர் இப்பொழுது நம்முடைய பட்டணங்களுக்குள் அதிகமாய் நடமாடுகிறார். அவர் மூலமாய் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. அவர் போகிற இடங்களில் எல்லாம் திரள் கூட்டம் அவரை பின் செல்லுகிறது. இப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ந்து சகேயுனுடைய செவிகளில் சுற்றியிருந்த மனிதர்கள் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். நாமும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய மகத்துவங்களை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். சொல்ல 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 என்னைக்காவது ஒரு நாள் அவன் இருதயத்துக்குள்ளால அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வரும். அல்லேலூயா. நாம் சாதாரணமாகவே அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்கள் தான். நாம் ஒரு சுற்றுலா தலத்தை பார்த்துவிட்டு வந்துவிட்டால் நாம் பார்க்கிற எல்லாரிடத்திலும் அதை பகிர்ந்து கொள்வோம். நான் இப்படி போனேன், சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு, அந்த நீர்வீழ்ச்சி பயங்கரம், அந்த கார்டன் பயங்கரம், அந்த ரோஸ் கார்டன் பயங்கரம், அது இதுன்னு சொல்லும்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் எதிரில் இருக்கக்கூடிய நபருக்கு தானாகவே அவன் இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும், எப்படியாவது ஒரு நாள் என்ன செஞ்சிடணும், பார்த்துடணும். ஆனால் இன்னைக்கு ஒரு அவல நிலை என்ன அப்படின்னா, நாம் இயேசுவை குறித்து, தேவனை குறித்து, தேவனுடைய சபையை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து எதிர்மறையான கருத்துகளே இன்றைக்கு சமூகத்திலும் சமூக ஊடகங்களிலும் வெளிப்படுகிறதுனால அதை கேட்குறவனுக்கு இயேசுவை பார்க்கணுங்கிற ஆசை என்ன செய்யலை, வரல. நான் இப்படி யோசித்து பார்க்குறேன். சகேயு உயர்ந்த பதவியில் இருக்கிறவன், ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன், சீஃப் டாக்ஸ் கலெக்டர். அப்போ அவனுடைய இருதயத்தில் அவரை சந்திக்கணுங்கிற ஆசை வந்ததற்கான முகாந்திரம் ஏதாகிலும் இருந்திருக்க வேண்டுமே என்று யோசித்த போதுதான் இவன்கிட்ட டெய்லி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரி கட்ட வருவாங்க. என்ன கட்ட வருவாங்க? வரி கட்ட வருவாங்க. ஒரு மாதத்துக்கு முன்பாக ஊன்றுகோலோடு வந்தவர்கள் இப்போ ஊன்றுகோலுடைய துணை இல்லாமல் தனியே நடந்து வருகிறார்கள். அப்போ ஒருவேளை சகேயு இப்படி கேட்டிருப்பான், என்னப்பா என்னாச்சு? அதுவா, உனக்கு தெரியாதா, நஸ்ரேனாகிய இயேசு, நஸ்ரேனாகிய இயேசு என்கிற பேருள்ளவர் நம்ம பட்டணத்துக்குள் உலாவுகிறார். அவரை நான் சந்தித்தேன். என் முடமை, என்னுடைய முடக்குவாதங்கள், என்னுடைய கால், என்னுடைய கை சரியாயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. அடுத்தது ஒருவன் போயிருப்பான் வரி கட்டுவதற்காக. அவன் திக்கி 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 பேசியிருப்பான். இது மார்ச் மாதத்துக்குள்ள வரி. எப்படி, என்ன வரி? மார்ச் மாதத்துக்குள்ள வரி. அப்போ இப்போ அடுத்தது ஏப்ரல் மாதத்தில் போகும்போது தெளிவாக சொல்கிறான், இது ஏப்ரல் மாதத்துக்கான வரி. சகேயு ஆச்சரியமாக பார்த்துருப்பான், எப்படி உன் வாய் சரியாயிடுச்சு. அவனும் சொல்லியிருப்பான், நஸ்ரேனாகிய இயேசு அப்படின்னு. இப்படி பல பேருடைய வார்த்தைகளை அவன் கேட்டு 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 ஒரு நாள் அந்த அந்த துறையில் உட்கார்ந்துருக்கும்போது, ஆமென், அவனுடைய இருதயத்தில் ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம், நான் அவரை சந்திக்க வேண்டும். இந்த தேசம் தேவனை சந்திப்பது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஊர் தேவனை சந்திப்பது நம்முடைய கையில் தான் இருக்குது. ஆமென். நாம் எப்போ வாய் திறந்து சொன்னாலும் ஆண்டவரை குறித்து மேன்மையாகவே சொல்லுவோம், ஆண்டுடைய சபையை குறித்து மேன்மையாகவே சொல்லுவோம், ஆண்டுடைய ஊழியர்களை குறித்து மேன்மையாகவே சொல்லும். 1000 குறைகள் இருக்கலாம், 1000 மீறுதல் இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவருடைய கணக்கு. ஆமென். ஆனால் ஒருவனுடைய செவிகளுக்கு போகும்போது கர்த்தர் நல்லவர் என்று தான் போக வேண்டும். அல்லேலூயா. இவன் சந்திக்கும்படி வந்தான். சந்திக்கும்படி வந்தவனை சந்தியிலே வைத்து
அவனை சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சந்துக்குள்ளேயும் சந்திப்பார், சந்தை வெளிகளிலேயும் சந்திப்பார், சந்தியிலேயும் வீதிகளிலும் சந்திப்பார். சந்தித்து கிருபையினாலே அவனை சந்திக்கிறார். அது ஒரு கிருபை, அது ஒரு கிருபை. ஏன்னா திரள் கூட்டத்தின் நடுவிலே அவர் போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மனிதன் என்னை சந்திக்க விரும்புகிறான் என்று சொல்லி அவருக்குள்ளால அதை அறிந்து கொள்ளுகிறதுக்கு ஒரு கிருபை இருந்துச்சு. பார்த்தீங்களா? இப்போ ஒரு முதலமைச்சர் போய்கொண்டிருக்கிறார், திரள் கூட்டம் ஜனங்கள் இருக்கிறது, அதில் ஒரு சின்ன பிள்ளை, அதில் ஒரு சின்ன பையன் அவரை சந்தித்து ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணுங்கிற அந்த ஏக்கத்தோடு அவன் ஒரு பதாகையை கையில் உயர்த்தி கொண்டு நிற்கிறது. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போதும் அவர் அப்படியே வந்து அந்த பிள்ளையை சந்திக்கிறதுங்கிறது கிருபை. அல்லேலூயா. அவர் சந்திச்சுட்டு போன அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க, பார்ப்பா நான் காலையிலேருந்தே கால் கடுக்க நிற்கிறேன், வெயிலில் நிற்கிறேன், என்னைய ஒரு நிமிஷம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை, உன்னைய வந்து பார்த்து உன்னைய தூக்கி வச்சு ஃபோட்டோ எல்லாம் இருக்கிறாரு. அது கிருபை. அந்த கிருபையினாலே சந்தித்த தேவன் முதல்ல அந்த வீட்டுக்குள்ளால கொண்டு வந்தது ரட்சிப்பு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வராததுக்கு காரணம் என்ன? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இயேசுவை பார்க்கணுங்கிற ஆசை அவங்களுக்குள்ள என்ன செய்யலை? வரலை. இயேசுவை சந்திக்கணுங்கிற விருப்பம் அவங்களுக்குள்ளால வரலை. ஏன் இயேசுவை சந்திக்கணுங்கிற விருப்பம் அவங்களுக்குள்ள வரலை? காரணம் என்ன? கிருமி. கிருமி வேறு யாரும் அல்ல, பக்கத்தில் பாருங்க. சரி, அது போதும். என் கணவன் என்னை இயேசுவை சந்திக்கணும்னு விரும்பலை, என் பிள்ளைங்க இயேசுவை சந்திக்கணும்னு விரும்பலை, என் குடும்பத்தில் உள்ளவங்க இயேசுவை சந்திக்கணும்னு விரும்பலை. ஏன்னா நாம் இயேசுவை குறித்து போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பிக்சர் இருக்குல்ல, சபையை குறித்து நாம் போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கிற, அதாவது ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது அவங்களுக்கு நல்ல விதமாக போய் சேரலை. சமூக ஊடகங்களை திறந்தாலே தேவனை குறித்தும் தேவ ஊழியர்களை குறித்தும் தேவ சபையை குறித்தும் குறை சொல்லி, எதிர்மறையான காரியங்களை சொல்லி, எதிர்கருத்துக்களை சொல்லி, ஒருத்தன் அப்போ தான் வரணும்னு இருக்கிறவனே இங்கேயா, இவங்கக்கிட்டேயா, இவங்கள் ஆராதிக்கிறதா அப்படின்னு சொல்லி. ஆனால் சகேவுக்கு சொல்லப்பட்ட செய்தி எல்லாமே நல்ல செய்தி. ஏசு நல்லவர், ஏசு ரட்சிக்கிறவர். ஆமென். அதனால தான் அவனுக்கு சந்திக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. சந்திக்கணுங்கிற ஆசை இருந்தாலே போதும், ஆண்டவர் அவனை சந்திக்க வருவார். அல்லேலூயா. சந்தித்தவர் கிருபையினாலே அவனை சந்தித்தார். எதனால சந்தித்தார்? கிருபையினாலே சந்தித்தார். கிருபையினாலே சந்தித்தவர் கிருபையினாலே அந்த வீட்டை ரட்சித்தார், கிருபையினாலே அந்த குடும்பத்தை ரட்சித்தார். ஆமென். ஸோ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து சரியானதை நல்லதை போதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆலயத்தை குறித்து சபையை குறித்து நன்மையானதை என்ன செய்யணும்? போதிக்கணும். ஊழியர்களை குறித்து நல்லதை போதிக்கணும். எல்லா ஊழியர்களிடத்திலும் குறை உண்டு. என்கிட்ட 1000 குறை உண்டு, என்னுடைய தகப்பணத்தில் 1000 குறை உண்டு, இன்னொரு ஊழியக்காரர் இருக்கிறார் அவங்கள்ட்ட 1000 குறை உண்டு, தேசத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறாங்களா அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் குறை உண்டு. குறைவில்லாத மனிதர்களே இல்லை. மனுஷன் என்றாலே குறைவுள்ளவன். ஆனால் தேவன் நம்மை நிறைவைத்தான் பார்க்க ஆண்டவர் நமக்கு அனுமதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. குறைவுகளை பார்க்க வேண்டியது கர்த்தர். ஆமென். நமக்கு எப்படியாவது அந்த மகனுக்குள்ளால் ஒரு ரட்சிப்பு வரணும், அந்த குடும்பத்துக்குள்ளால் என்ன செய்யணும்? ரட்சிப்பு வரணும், ரட்சிப்பு வரணும். அல்லேலூயா. அப்போ சகேயுவை சந்தித்தார், கிருபையினாலே சந்தித்தார். அந்த வீட்டிற்குள் என்ன வந்தது? அப்போ ஒரு மனிதனை, சரியான ஒரு மனிதனை தேவன் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சந்திப்பாரேயானால் அவனுக்கு மட்டுமல்ல ரட்சிப்பு, அவன் சார்ந்திருக்கிற மொத்த குடும்பத்துக்கும் ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா, இவன் மட்டும் ஆண்டவரை சந்திச்சிட்டான்னா, இந்த குடும்பம் மட்டும், அதுதான்
அப்போ அந்த குடும்பம் தேவனை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள் என்ன? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கிருபையினாலே நம்மை சந்திக்க விரும்புகிறார். இந்த கிருபை அநேக காரியங்களை செய்கிறது. நேரம் கடந்து போகிறது. ஆமென். தொடர்ந்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். அந்த கிருபை என்னை, என் வீட்டை, என் குடும்பத்தை ரட்சிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையினால் என்ன? அவர் எழுதுகிறார், கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது நம்முடைய பிரயாசத்தினாலேயோ, நம்முடைய ஜெபத்தினாலேயோ, நம்முடைய எந்த கிரியைகளினாலேயோ அல்ல. நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது கிருபையினாலே. அல்லேலூயா. அப்போ அந்த கிருபை நம்மை சந்திப்பதற்கு நம்ம வழிவகை செய்வது அவசியமாக இருக்கிறது. சகேயுக்குள் ஒரு விருப்பத்தை, ஒரு ஆசையை யாரோ ஒருவர் கிளப்பியிருக்கும். தொடர்ந்து ஆண்டவரை குறித்து நன்மையான காரியங்களையே அவனுக்கு சொல்லியிருக்கணும். அவன் இவ்வளோ எல்லாருமே நல்லதாகவே சொல்கிறாங்களே, அவரை நான் எப்படியாவது என்ன செய்யணும், பார்க்கணும். தேசமும் அப்படி ஒரு நாள் திரும்பும். ஆமென். இயேசுவை குறித்து நல்ல விதமாகவே, கிறிஸ்டியானிட்டியை குறித்து, கிறிஸ்தவத்தை குறித்து, தேவனுடைய ஆலயங்களை குறித்து, ஊழியர்களை குறித்து நல்ல விதமாகவே சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆமென், ஆட்டோமேட்டிக்காக இருதயத்தில் ஒரு விருப்பம் வந்துடும். நான் எப்படி ஆகிலும் ஒரு நாள் அவரை அந்த விருப்பம் வந்துட்டாலே போதும், அவர் ரெடி ஆயிடுவார் சந்திக்கிறதுக்கு. அவர் ரெடி ஆயிடும் சந்திக்கிறதுக்கு. அவர் சந்திச்சிருவார். அவன் பார்க்குறதுக்கு முன்னாடி சகியு இறங்கிவான்னு சொல்லிடுவார். ரட்சிப்பை கட்டளையிடுவார். இந்த காலை நேரத்தில் உங்கள் வீடுகளுக்குள்ளால தேவன் ரட்சிப்பை கட்டளையிடும்படிக்கு தம்முடைய கிருபையினாலே உங்களை சந்திக்க போகிறார். எல்லாம் முழங்கால் படிடுவோம் தேவ சமூகத்தில். என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார், நிச்சயமாய் சந்திப்பார். சகியு ஜனக்கூட்டத்தின் நடுவிலே அவரை சந்திக்க முயற்சிக்கிறார். முடியல. அவரை சந்திக்காமலே போயிடுவனோ இல்லை, தொடர்ந்து முயற்சிக்கிறான். ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக ஓடுகிறான். அவரை சந்திக்கணுங்கிற ஆசை, அவரை சந்திக்கணுங்கிற விருப்பம். இந்த காலை நேரத்தில் நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எறியணும், கொழுந்து விட்டு எறியணும். நான் எப்படி ஆகிலும் அவரை சந்திக்க வேண்டும். இந்த 21 நாட்கள் முடிவதற்கு முன்பாக நான் அவரை சந்தித்தே ஆக வேண்டும். இவ்வளவு வல்லமை உள்ள தேவன், இவ்வளவு நல்ல தேவன், இவரை இத்தனை நாட்கள் நான் சந்திக்காமல் இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி சில மனிதர்களை, சில ஊழியர்களை பார்க்கும்போது நமக்கு மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்கும். சே, இவ்வளவு நாளாக இவரை சந்திக்காமல் விட்டுட்டோமே. பக்கத்திலே இருந்திருக்கிறாரு, ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு தான் சந்திக்கிறதுக்கான பாக்கியம் வந்திருக்குது. நம்ம சொல்லுவோம், உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன் பாஸ்டர், உங்களை எப்படியாவது சந்திக்கணும்னு நினைச்சேன் அங்கிள், உங்களை எப்படியாவது ஒரு நாள் பார்த்துடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இவ்வளவு நாட்கள், ஏன்னா நம்ம அவரை குறித்து கேள்விப்பட்டது நன்மையாகவே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரை குறித்து நன்மையானதாகவே போகட்டும், சபையை குறித்து நன்மையானதாகவே போகட்டும், ஊழியர்களை குறித்து நன்மையானதாகவே போகட்டும், நன்மையானதாகவே போகட்டும். ஏன்னா அவரை சந்திப்பதற்கு கோடான கோடி ஜனங்கள் இன்னும் காத்திருக்கிறாங்க. ஆண்டவரும் அவர்களை சந்திப்பதற்கு காத்திருக்கிறார். தேங்க்யூ அப்பா. இந்த காலை நேரத்தில் கிருபையினால
தேங்க்யூ லார்ட். கிருபையினால எங்களை சந்தியும், கிருபையினால என் வீட்டை சந்தியும், கிருபையினால என் கணவனை, கிருபையினால என் பிள்ளைய, கிருபையினால என் மனைவிய, கிருபையினால என் பெற்றோரை, கிருபையினால என் சமுதாய மக்களை, கிருபையினால என் குடும்பத்தின் ஜனங்களை கிருபையினால சந்திங்க, கிருபையினால சந்திங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படிக்கு ஒரு அருணோதயம் அவர்களை சந்தித்தது, ஒரு கிருபை அவரை சந்தித்தது. வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபை நம்மை சந்தித்தது, கிருபையாய் சந்தித்தது. இந்த காலை நேரத்தில் எந்தெந்த வீடுகளுக்குள்ளால, எந்தெந்த நபர்களுக்குள்ளால ஒரு ரட்சிப்பு அவசியமாயிருக்கிறதோ அந்தந்த வீடுகளுக்குள் தேவன் கிருபையினால சந்தி. வேற எதுனாலும் ரட்சிப்பு வராத ஆண்டவரே, வேற எதுனால எங்க வீட்டுக்குள்ளால ரட்சிப்பு வராத ஆண்டவரே. 2 கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எங்க குடும்பங்களுக்குள்ளால உமது கிருபையினால ஒரு ரட்சிப்பு வரட்டும். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. எங்க ஊருக்குள்ளால ஒரு ரட்சிப்பு வரட்டப்பா. இந்த வட்டத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும். நீங்க இருக்கிற ஊர் பேரை சொல்லி, உங்க சொந்த ஊர்களை சொல்லி, ஆமென், குளச்சலுக்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும், மணலிக்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும், வட்டத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும், மண்டே மார்க்கெட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும் கிருபையினால. எங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும் கிருபையினால. இன்னைக்கு ஆண்டவரை சந்திக்கணும்னு நினைக்கிறவனோ அவரை சந்திக்க விரும்பாம போக பண்ணுவதற்கு ஆண்டவரை குறித்து தவறாய், ஆண்டவருடைய சபையை குறித்து தவறாய், ஆண்டவருடைய ஊழியர்களை குறித்து தவறாய் சித்தரிக்கப்படுகிற எல்லா சத்துடைய சதி வல்லமைகளும் இந்த காலை நேரத்திலே அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. கிருபையினால் எங்கள் பிள்ளைங்களை சந்தியும், கிருபையினால் எங்கள் குடும்பங்களை சந்தியும், கிருபையினால் எங்களுடைய வேலை ஸ்தலங்களை சந்தியும், கிருபையினால் எங்கள் பட்டணங்களை சந்தியும், கிருபையினால் எங்கள் தேசங்களை சந்தியும், கிருபையினாலே எங்களை சந்தியும். ஒரு பெரிய ரட்சிப்பு எங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னீரே. கிருபையினால் அந்த ரட்சிப்பு எங்களை சந்திக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, கூடி வந்த தேவ பிள்ளைகள் எல்லாரையும் நேரில் இணைந்து இந்த எங்களோடு கூட இணைந்த ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு ரட்சிப்பு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய கிருபைகள், இந்த நாளுக்குரிய பலன், இந்த நாளுக்குரிய சத்துவம், இந்த நாளுக்குரிய ஆலோசனைகள், இந்த நாளுக்குரிய நன்மைகள், இந்த நாளுக்குரிய எல்லா பொருளாதார நன்மைகளும் கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை இந்த நாள் முழுவதும் ஜெயமாய் நடத்தும். உடைய கரம் கூட இருந்து ஜெயமாய் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.